திமுக அரசுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை சொல்லுவதிலே குறியாக இருக்கிறார்கள். கலைஞருடைய மகன்தா ஸ்டாலின் தான். எனக்கு ஒரு ஆசை, ஐயா இன்பா ஐயாவையும் அடுத்து முதலமைச்சர் ஆக்கிட்டு சாப்பிடணும் ஒரு ஆசை. அந்த குடும்பம் தவிர யாரும் லாய்க்கப்படாதீங்க. அந்த குடும்பம் தான் நமக்கு சரியா வரும். பாகிஸ்தானை பத்தி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கு பாகிஸ்தானுடைய நிலைமை என்ன? பாகிஸ்தான்ங்கிறது யாருமே போய் பார்க்கறது, பாகிஸ்தான்றதே மறந்துட்டாங்க எல்லாரும். பிச்சை எடுக்கிற நாடாக இருக்கிறது. அந்த நாட்டிலேயே சொல்றாங்க இந்தியா எப்படி வளர்ந்துருக்கு பாரு. மோடிக்கு அங்கே ஆதரவாளர்களும் மோடிக்கு அட்மைரர்களும் அங்கே உருவாயிருக்காங்க. எந்த நாட்டில்? 97% முஸ்லீம்கள் இருக்கிற நாட்டில் மோடிக்கு நல்ல பேர். இந்த மாதிரி நம்ம நாட்டில் ஒரு பிரைம் மினிஸ்டர் வரமாட்டாரா? அப்படி இப்படியே பேசுகிறாங்க, டெலிவிஷனில் பேசுகிறாங்க. அடுத்தது ராமர் கோவில். எவ்வளோ நாளாக இந்த பிரச்சனை இருக்குது தெரியும். இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. 1947 சோமநாதர் ஆலயம் இடிக்கப்பட்டு அங்கே ஒரு மசூதி இருந்தது. அப்போ பட்டேல் என்ன பண்ணுறார்? பட்டேலும் KM முன்ஷியும் நேர காந்தி கிட்ட போய் இந்த இடத்துல சோமநாதர் ஆலயம் கட்டப்பட வேண்டியது. ஏன்னா முதல்ல முகமது கஜினியால் இடிக்கப்பட்டு பலமுறை இடிக்கப்பட்டு திரும்ப திரும்ப புதுப்பிக்கப்பட்ட ஒரு கோவில் அது. அந்த இடத்துல மசூதி இருக்கிறது, அதை மாற்ற வேண்டும் என்று மகாத்மா காந்தி யங் இந்தியாவில் 1925 ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். யாராவது ஒரு முஸ்லீம் ஹிந்து நிலத்தில் மசூதி கட்டினா அதை இடிக்கிறதுல தப்பு இல்லை அப்படின்னு எழுதியிருக்கார். அதையே கொண்டு நேரு கிட்ட காமிச்சாங்க. அந்த மசூதி இடித்து அந்த இடத்துல கோவில் கட்டுவதற்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கேபினட் ரெசல்யூஷன் போட்டாங்க. அதுக்கு ஒரு ட்ரஸ்ட் கான்ஸ்டிடியூட் பண்ணாங்க. அந்த ட்ரஸ்ட்டுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பணம் கொடுக்கணும்னு சொன்னார். அந்த ரெசல்யூஷனில் காந்தி சொன்னார் கவர்மெண்ட் பணம் கொடுக்கக்கூடாது, மக்கள்கிட்ட இருந்தால் இந்த பணத்தை வாங்கி இந்த கோவிலை கட்ட வேண்டும் என்று. பட்டேல் இறந்த பிறகு கூட இந்த கோவில் கட்டுவதற்கு அரசாங்கம் எல்லா உதவியும் செய்தது. 1951 இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்வதற்கு ராஜேந்திர பிரசாத் போகும்போது ஜவஹர்லால் நேரு கூறுகிறார், இது செக்யூலர் கவர்மெண்ட், நீங்கள் போகக்கூடாது என்று கூறுகிறார். அவர் சொல்கிறார், அரசாங்கத்தினுடைய முடிவு. அரசாங்கம் கட்டிய கோவிலுக்கு நான் போகக்கூடாது என்று கூறுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அப்படித்தான் நம்ம நாடு மாற ஆரம்பித்தது. ஜவஹர்லால் நேரு கூறுகிற சமய சார்பின்மை தான் நம்ம நாட்டினுடைய சமய சார்பின்மை. காந்தியோ பட்டேலோ கூறுவது அல்ல என்கிற 2 ஸ்ட்ரீம் நம்ம நாட்டில் உருவானதுக்கு முதல் காரணம் ராஜேந்திர பிரசாத சோமநாதர் கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு ஜவஹர்லால் நேரு சொன்னது தான். காது வச்ச மாதிரி அயோத்தியா, மதுரா, காஷி எல்லாம் முடிக்க வேண்டிய விஷயம். அதை ஒரு பிரச்சனையாக்கி 1976 இந்திரா காந்தி போய் அந்த மசூதி பிபி லால் கமிட்டியை வச்சு கமிட்டி சொல்கிறாங்க, இங்கே இருக்கிறதெல்லாம் கோவில் தாங்க, கீழே கோவில் மேலே மசூதி. KK முகமதுன்னு அவர் புக்கே எழுதியிருக்கார். நான் ஒரு இந்தியன் மலையாளி. அவர் சொல்கிறார், நாங்கள்லாம் அந்த டீமில் இருந்தோம். 1990 இந்த இடதுசாரி ஹிஸ்டோரியன்ஸ் தான் வந்து முஸ்லீம்ஸை தடுத்தாங்க, இதை கொடுத்துடாதீங்க ராமஜன் பூமியை, கொடுத்தாக்க பிஜேபி பெருசாக வளர்ந்துடும். ராமரே இங்கே பிறக்கலை, அவர் எங்கே ஈரானில் பிறந்தார், ராமர் இருந்தாருங்கிறதுக்கு எவிடன்ஸே இல்லை. இந்த மாதிரிலாம் சாதாரணமான மக்களுக்கு ஒரு மனசில் ஒரு வெறுப்பை ஊட்டி ஆக்சுவலாக இதெல்லாம் பண்ணலை அப்படின்னாக்க பிஜேபியும் வளர்ந்துருக்காது, ராமஜென்மபூமியும் விஸ்வரூபம் எடுத்திருக்காது. ராமர் இல்லை என்றால் இந்த நாட்டுக்கு இந்த பெரிய ஒரு எழுச்சியே ஏற்பட்டிருக்காது. ஏன்னா அந்த மூமெண்ட்லாம் நாங்கள் இருந்தோம், அந்த சமயத்தில் அனுபவித்தோம். ராமருடைய பவர் என்னங்கிறத நான் சொந்த முறையில் அனுபவிச்சிருக்கேன். இன்றைக்கு நாடே மாறிவிட்டது. இதற்கு காரணம் ராமர் கோவில். அதை எப்படி பண்ணாங்க? எவ்வளோ அழகாக பண்ணாங்க. அதை உச்சநீதிமன்றம் ஒரு மனிதாக தீர்வு கொடுக்கிறது. அதோடு எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக தான் கரண் சிங் சொன்னார். உச்சநீதிமன்றம் தீர்வு கொடுத்தப்புறம் ராமர் கோவிலுக்கு போவனா மாட்டேனான்னு சொல்கிறதுக்கு ஒரு அருகதையே கிடையாது. நீ போகணும், அதுதான் ஒரே கடமை. இன்றைக்கு என்னாச்சு? காங்கிரஸ் ராமர் கோவிலுக்கு போக வேண்டாங்கிற முடிவை ஏன் எடுத்தாங்க? அவங்களுக்கு பெரிய பிரச்சனையே முஸ்லீம் லீக் கேரளாவில் வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தியை சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டுக்கு போக முடியாது. இதை நாம் எழுதியிருக்கோம். முஸ்லீம் லீக் என்ன தெரியுமா சொன்னாங்க? இடதுசாரிகள்லாம் போக மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் போயிடுவீங்களா? என்டையர் காங்கிரஸ் its electoral fortunes in North India has been compromised for one parliamentary seat. இதான் உண்மை.
எதிரான முடிவு இல்லை. அதனால என்னாச்சு, காங்கிரஸில் சீஃப் மினிஸ்டர்ஸ் பார்ட்டி லீடர்ஸ் எல்லாரும் நாங்கள் கோயிலுக்கு போவோம்னு சொல்கிறாங்க. கட்சி எடுத்த முடிவு வேற, கட்சியில் இருக்கவங்க அதை பார்க்கறது வேற. அதனால் இது ஒரு பெரிய பிரச்சனைகள், அதாவது 30, 40, 50 வருஷமாக இருக்க பிரச்சனைகளை ஒரு அரசாங்கம் அவங்க சால்வ் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. பாகிஸ்தானுக்கு எதிராக யுத்தம் கூடாது பாருங்க, சமாதான புறாக்களாக மாறி போயிருக்காங்க. யார்? சரக்கு மிடுக்கு பேச்சுக்காரங்க. நான் அதை பற்றி அதிகம் பேச விரும்பலை. இவர்களுக்கு மத்தியில் இருக்கின்ற அரசாங்கத்திற்கு எதிராக பேச வேண்டும் என்பது மட்டும்தான் குறிக்கோளே அன்றி இந்த நாட்டு மக்களுடைய பாதுகாப்பு பற்றி இல்லை. அவங்க எழுப்புற கேள்வி என்ன? இன்டெலிஜென்ஸ் ஃபெயில்யூரா அப்படிங்கிறாங்க. அவர்களுக்கு புரியறதுக்கு உங்கள் மூலமாக நான் சொல்ல விரும்புறது என்னன்னு சொன்னால், இஸ்ரேலுக்கு எதிராக ஹமாஸ் பயங்கரவாதிகள், ஏன்னா உலக அளவில் இஸ்லாமிய பயங்கரவாதத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருப்பவர்கள் ஹமாஸ், ஹிஸ்புல்லா, லஷ்கர்-இ தொய்பா, ஜெய்ஷ்-இ முகமது ஆகிய அமைப்புகள் தான். இவர்கள் பெருவாரியான பேர் பாகிஸ்தானில் இருந்து தான் செயல்படுகிறார்கள். அரபு நாடுகளிலிருந்து கூட யாரும் பயங்கரவாதத்தில் ஈடுபடுறதில்லை. எல்லா பயங்கரவாதத்திற்கும் ஊற்றுக்கண்ணாக இருப்பது பாகிஸ்தான் தான். அந்த ஹமாஸினுடைய தாக்குதல் இஸ்ரேல் மீது ஒரே சமயத்திலே 5000 ஏவுகணைகள், 1400 பேருக்கு மேல் கொல்லப்பட்டார்கள். ஆனால் அங்கு இஸ்ரேலில் இருக்கின்ற யாராவது அரசாங்கத்தை பற்றி குற்றம் சொன்னார்களா? அரசாங்க நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக இருந்தார்கள். இந்த பாரத தேசத்தில் தான் நமக்கு மிகப்பெரிய தலையெழுத்து என்னன்னா, வெளிநாட்டில் இருக்கின்ற தேச விரோதிகளை விட உள்நாட்டிலே இருப்பவர்கள் அதிகமாக இருக்கு. ஏன்னா நமக்கு தெரியும், 1947 சுதந்திர தினத்தை துக்க தினமாக கொண்டாடிய தேச துரோகிகள், இந்த நாட்டின் எதிரிகள், ஆங்கிலேய கூலிகள் இங்க அதிகம். அதே மாதிரி தான் மேலப்பாளையத்தில் 47 ஆகஸ்ட் 14 பாகிஸ்தான் கொடி ஏற்றினதை பார்த்தோம். 300 ஆண்டுகளுக்கு முன்பாக அமெரிக்கா கிடையாது. இப்போ இருக்கின்ற அமெரிக்காவில் இருப்பவர்கள் எல்லாருமே வேறு மாநிலங்கிலிருந்து மைக்ரேட் ஆகி வந்தவங்க தான். ஆனால் அமெரிக்காவில் யாராவது நாட்டுக்கு விரோதமாக பேசுகிறானா? இங்கே மாத்திரம் அந்த துரதிருஷ்டம், இந்த தேசத்துக்கு எதிராக பேசக்கூடிய இழிந்த ஜென்மங்கள் இந்த தேசத்திலே அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் பாகிஸ்தான் போன்ற இந்திய விரோத கொள்கை கொண்ட நாடுகளுக்கு சுலபமாகி போகிறது இங்கே தாக்குதல் நடத்த. அதனால இவர்களுக்கு நான் சொல்லிக் கொடுறது என்னன்னா, நீங்கள் தேசத்திற்கு எதிராக பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுறத நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நாமளும் விரும்புகிறோம், நாம் ஒன்றும் we are not war mongers. ஆனால் ஒரு கால் யுத்தம் வருமானால் இவர்கள் இந்த நாட்டுக்கு எதிராக செயல்பட மாட்டார்கள்னு யாராவது உறுதி சொல்ல முடியுமா? ஏன்னா இப்பவே பாகிஸ்தானுக்கு ஆதரவா என்னவெல்லாம் பேசுறாங்க, முகநூலில் எழுதுறாங்க. அதாவது ஒரு 4 பேர் 5 பேர் செய்ததுக்கு ஒரு நாட்டை குறை சொல்ல முடியுமான்னு. ஆனால் அந்த நாடு ஒப்புக்கொண்டு இருக்கிறது. அந்த நாட்டினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் குவாஜா அவர் சொல்றார், நாங்கள் 30 ஆண்டுகளாக இந்தியாவிற்கு எதிரான இந்த செயல்களில் ஈடுபட்டு இருக்கிறோம்னு. அப்புறம் 2வது தொலைக்காட்சிகளில் எல்லாரும் நீங்க தான் அதுக்கெல்லாம் உதவிகரமாக இருக்கீங்க. அங்கு என்ன நடந்தது, அதாவது ஆடை விலக்கி சுண்ணத்து செஞ்சிருக்கானா இல்லையான்னு கூட பார்த்து கொலை செய்கின்ற அளவிற்கு மத வெறி கொண்ட ஒரு சம்பவமானது நடந்திருக்கு. அதை நியாயப்படுத்தி நான் கேட்குறேன், இந்த திருமாவளவனுக்கு நியாயமே தெரியாதா? இந்த நாட்டு பற்றே இருக்காதா? நாட்டுக்கு எதிராக பேசுறது தான் இவருக்கு நிலைமையா? ஆகவே இவ்வளவு மோசமான சக்திகள் நாளைக்கு ஒரு கால் யுத்தம் வருமானால் இந்த தேசத்திற்கு எதிராக இவர்கள் நடப்பார்கள். எனவே அரசாங்கம் இப்பொழுதே இவர்களை கண்காணிப்பிலே வைக்க வேண்டும், அண்டர் சர்வைலன்ஸ். இல்லைன்னா நாட்டுக்கு ஆபத்தா போயிடும்ங்கிறத நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அதோடு மட்டுமல்லாமல் அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா மதம் உபயோகப்படுத்தப்படலைன்னு தெளிவாக தெரியுது. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நடக்கல,
ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் 89ல் ஃபாரூக் அப்துல்லா சீஃப் மினிஸ்டராக இருக்கும் பொழுது வீடு வீடாக வந்து இந்துக்கள் வீடுகளில் போஸ்டர் ஒட்டினாங்க. ஒன்று மதம் மாறு, இல்லை ஓடிப்போ, இல்லை என்றால் கொல்லப்படுவாயின்னு. ஆகவே அங்கு காஷ்மீரியத்தை பற்றி பேசுகிறாங்களாம். இங்கே இருக்கின்ற தேச விரோத தீய சக்திகள் மண்ணுரிமை போராளிகள்னு சொல்றவன் இருக்கான். இங்க இருக்க தேச துரோகி. அவன் வந்து உண்டு உறங்குவது இந்த தேசத்துல, ஆனா தொண்டும் தொழுகையும் வெளியில. தேச துரோகிகள் அவர்கள் பேசுறாங்க. நான் கேட்கிறேன், காஷ்மீரியத்துனா காஷ்மீர்ல இருந்த அடித்து விரட்டப்பட்ட, கொல்லப்பட்ட, இல்ல மதம் மாற்றப்பட்ட ஹிந்துக்கள் காஷ்மீரியத்தில் சேர மாட்டாங்களோ? இந்திய அரசாங்கம் எல்லா விதத்திலும் பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுப்பதற்கு தயாரிப்புகளை மேற்கொண்டு வருகிறது. ஏனென்றால் பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் உலக ஊடகத்தின் முன்பாக ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கார். நாங்கள் 30 ஆண்டுகள் இந்தியாவிற்கு எதிராக இந்த மாதிரியான பயங்கரவாத தாக்குதல்களில் ஈடுபட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு. ஆகவே பாரத நாடு, மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பாகிஸ்தானுக்கு தக்க பாடம் புகட்டுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் அந்த சமயத்தில் இங்கே இருக்கக்கூடிய உள்நாட்டிலே இந்த நாட்டிற்கு எதிராக பேசுவதையே அவர்களுடைய பொலிட்டிக்கல் கல்ச்சரா கடைபிடித்து வருகின்ற திருமாவளவன் போன்றவர்கள், சீமான் போன்றவர்கள், காங்கிரஸ்ல சித்தராமையா போன்றவர்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கம்யூனிஸ்டுகளும் பேசி வருவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் சொல்கிறாங்க பாகிஸ்தானுக்கு எதிராக யுத்தம் கூடாது. பாருங்க, சமாதான புறாக்களாக மாறி போயிருக்காங்க.